Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின போயம் ஆல் த வேர்ல்ட் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் அவர் யார், எப்போ பிறந்தார், அவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616 வாஸ் த கிரேட்டஸ்ட் பிளே ரைட் அண்ட் போயட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதாவது வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து 1566 1616 வந்து ஒரு பெரிய ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பிளே ரைட் அண்ட் போயட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஒரு ஆங்கில இலக்கியத்திலே ஒரு பெரிய கவிதையாளராக அழைக்கப்படுகிறார். ஹி வாஸ் பார்ன் இன் ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஆவன், இங்கிலாந்து. இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் ஆவன், இங்கிலாந்தில் வந்து அப்படின்ற ஒரு ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஹி இஸ் ஆஃபன் கால்டு பேட் ஆஃப் ஆவன். இவர் வந்து பேட் ஆஃப் ஆவன்னு கூப்பிடுவாங்க. ஹி ரோட் 39 plays, 154 sonnets and many poems. Then வந்து his famous works including Hamlet, Macbeth, Othello, King Lear, Romeo and Juliet and The Merchant of Venice. இதெல்லாம் தான் இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். His writings expose love, ambition, jealousy, fate and human nature. Shakespeare works continue to be studied and performed around the world. இவருடைய நாடகங்கள், இவருடைய பிளேஸ்லாம் உலகம் முழுக்க அரங்கேற்றப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜோடைய சமரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்பீச்சு. ஒரு ஷேக்ஸ்பியரோட பிளே அஸ் யூ லைக் இட் அப்படின்ற ஒரு பிளேவிலேருந்து ஒரு ஸ்பீச், ஷேக்ஸ்பியரோட ஸ்பீச்சை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து போயம், இது வந்து ஒரு போயம் மாதிரி, ஆனால் இது ஒரு ஸ்பீச்சு. த வேர்ல்ட் இஸ் கம்பேர்டு டு அ ஸ்டேஜ். இந்த உலகம் வந்து ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ் கூட வந்து கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா மனிதர்கள், ஆல் பர்சன்ஸ் லைக் ஆக்டர், எல்லா மனிதர்களுமே ஒரு நடிகர்கள் தான். அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை முழுக்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டேஜின்றதை வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து 7 ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜை தான் கம்பேர் பண்ணியிருக்காரு வேர்ல்டு கூட. ஃபஸ்ட்டு அந்த 7 ஸ்டேஜ் என்னென்ன ஸ்டேஜ்னு பார்த்துடலாம். ஒரு மனுஷன் வந்து பிறந்து அவன் வாழ்க்கையில் அவன் வாழ்கிற அந்த 100 வயசு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் 100 வயசு வரையும் வாழ்கிறான்னா அந்த 100 வயசை வந்து 7 ஸ்டேஜாக ஷேக்ஸ்பியர் வந்து பிரிச்சிருக்காரு. அது என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஃபன்ட்டு, ஸ்கூல் பாய், லவ்வர், சோல்ஜர், ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ் ஆர் ஓல்டு மேன், செகண்ட் சில்ட்ரன். இதெல்லாம் என்ன, இந்த 7 ஸ்டேஜுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறப்பான்ல, அவன் வந்து ஃபஸ்ட்டு சைல்டாக இருப்பான். அப்போ வந்து அவன் வாமிட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான், அழுதுகிட்டு இருப்பான், அந்த மாதிரி குட்டி குழந்தையாக இருக்கும்ல, அது வந்து ஒரு ஸ்டேஜுங்கிறாரு. தென் ஒரு ஸ்கூல் பாய் என்ன பண்ணுவான், பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போவான், ஸ்கூலுக்கு போக பிடிக்காமல் அழுவான், அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டேஜாக சொல்கிறாரு. 3வது ஸ்டேஜில் வந்து அவனுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஹூவர் யாராவது இருக்கலாம், அதை வந்து லவ்வர், அது ஒரு ஸ்டேஜாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4வது ஸ்டேஜில் வந்து அவன் ஒரு சோல்ஜர், ஒரு தைரியமான ஒரு சோல்ஜராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 5வது ஸ்டேஜில் அவன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற இடத்துல இருப்பான், ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நியாயம் கொடுக்குற இடத்துல அவன் இருப்பான். திருப்பி 6வது ஸ்டேஜில் வந்து அவன் ஒரு ஓல்டு மேன் ஆகிடுவான், வயசாகிடுறதுனால அவன் ஒரு ஓல்டு மேன் ஆகிடுவான். இது வந்து 6வது ஸ்டேஜ். 7வது ஸ்டேஜில் 90 வயசுக்கு மேலே இன்னும் ரொம்ப ரொம்ப வயசாகி கை காலெலாம் கூனை விழுந்து போயிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேஜை வந்து செகண்ட் சைல்டுஹுட், ஓல்டு ஏஜை வந்து செகண்ட் சைல்டுஹுட், அந்த டெத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து செகண்ட் சைல்டுஹுட்டுங்கிறாங்க. இதுதான் அந்த 7 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தை வந்து வாமிட்லாம் எடுத்து படுக்கையில் வந்து அழுதுகிட்டு இருக்கும், குழந்தை பிறக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்கூல் பாய், ஸ்கூலுக்கு போக அழுதுகிட்டு ஸ்கூலுக்கு பேகை மாட்டிக்கிட்டு போகிறது செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் அந்த பையனாக இருந்தால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, பொண்ணாக இருந்தால் ஒரு பாய் ஃப்ரெண்டு, அந்த லவ்வர் இருக்கிறது வந்து 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜில் வந்து தைரியமாக இருக்கிறது, அது வந்து சோல்ஜர் கூட கம்பேர் பண்ணுறாரு. இந்த 4வது ஸ்டேஜ் ரொம்ப தைரியமான பையனாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. 5வது ஸ்டேஜில் வந்து ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதியாக ஒரு நியாயம் வழங்குற ஸ்டேஜில், ஒரு நாட்டாமன்றம், அந்த மாதிரி அவன் ஒரு கெத்தா திமிராக தெரிஞ்சிட்டு இருக்க ஸ்டேஜ் அது. நெக்ஸ்ட் திருப்பி 6வது ஸ்டேஜ் வந்து ஓல்டு மேன், வயசாகி போயிருக்கிற மேனு. 7வது வந்து திருப்பி ரொம்ப வயசானதும், அது வந்து எப்படி பிறந்தப்போ எப்படி இருந்தாலும் அவன் நிலமை வந்து கடைசியில் ஒரு ஓல்ட் ஏஜ், அந்த டெத்துக்கு முன்னாடி வந்து திருப்பி ஒரு செகண்ட் சைல்டுஹுட் மாதிரி அந்த சுச்சுவேஷன் ஆகுது. இதுதான் இந்த ஷேக்ஸ்பியரோடைய போயம் ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ். இதை வந்து அஸ் யூ லைக் இட் அப்படின்ற ஒரு நாடகத்தில் வந்து ஒரு ஸ்பீச்சிலேருந்து இந்த போயம் எடுத்திருக்காங்க. த போயம் ஷோஸ் தட் லைஃப் இஸ் டெம்பரவரி. இந்த போயம் என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கை வந்து பர்மனெண்ட் கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரவரியான வாழ்க்கை. அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் ஹேஸ் இஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லா ஸ்டேஜும் சரி, அந்த நம்ம குழந்தை பருவமாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூலுக்கு போகிற ஸ்டேஜாக இருக்கட்டும், நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்டேஜாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேஜ்லையுமே அங்கே வந்து அதில் இருக்கிற ஹியூமன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஜாய்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், இது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், ஒரு துக்கம் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும். இட் டீச்சர்ஸ் அஸ் தட் எவ்ரி ஒன் சேஞ்சஸ் வித் டைம் அண்ட் இவென்ச்சுவலி ரீச்சஸ் த எண்ட் ஆஃப் லைஃப் ஜேர்னி. எல்லாருமே மாறுவாங்க, நேரமும் மாறும், பட் அவங்களுடைய கடைசி லைஃபோடைய ஜேர்னி வந்து மாறாது. அந்த 7 ஸ்டேஜுமே எல்லா மனுஷங்களும் டைம் மாறினாலும் சரி, அவங்க குணம் மாறினாலும் சரி, அந்த 7 ஸ்டேஜ் அந்த ஜேர்னி வந்து மாறாது அப்படிங்கிறாங்க.
நெக்ஸ்ட் வந்து இதோட தீம், இந்த ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜோட தீம் என்னன்னா லைஃப் அஸ் அ ஜேர்னி, த பேசேஜ் ஆஃப் டைம் அண்ட் த சேஞ்சிங் ரோல்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். எக்ஸாம் பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் இஸ் கம்பேர்ஸ் அ ஹியூமன் லைஃப் to a stage where every person plays a different roles through the 7 stages of life from birth to death. That's all guys. இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தென் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். தென் உங்களுக்கு எந்த மாதிரி சம்மரிஸ் வேணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், டாடா.